திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அரக்கோணம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் வழக்குரைஞருமான எழில் கரோலின் அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களின் மேலான நல்லாதரவை வழங்க வேண்டும், பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக, வேண்டுகோள் விடுப்பதற்காக உங்களை நேரிலே சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த வேட்பாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்கள் வெளியூர்காரர் என்ற பிரச்சாரம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை வகிப்பவர். நீண்ட காலமாக இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருபவர். இந்த பகுதிக்கு நன்கு அறிமுகமான தலைவர், மேனாள் ஒன்றிய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களின் அருமை புதல்வி. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே தலித் மக்கள் முன்னணியை நிறுவி அம்பேத்கர் சிலையை வைத்தது அவர்தான். அவரை நான் நன்கு அறிவேன். அதன் பின்னர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராகி, நான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அதே சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இந்திய ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்திய ஒன்றிய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களின் அரசியல் வாரிசாக வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு நிற்கிறார், களத்தில் நிற்கிறார். அவர் இருக்கும் போதே அவருடைய அனுமதியோடு தலித் மக்கள் முன்னணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைத்துக் கொண்டவர் எழில் கரோலின் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்குகிற ஒரு பேர் இயக்கம். வளர்ந்து வரும் காலத்தில் இந்த இயக்கத்தில் தலித் மக்கள் முன்னணியை சார்ந்த தோழர்களோடு வந்து இணைத்துக் கொண்டவர், தன்னை இணைத்துக் கொண்டவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்தில் பல்வேறு போராட்டங்களில், பல்வேறு மாநாடுகளில், பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலைக்கு உயர்ந்திருப்பவர். ஆகவே இவர் வெளியூர்காரர், இந்த பகுதியை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வது வெறும் அரசியல் காரணங்களுக்காகத்தான். ஒரு வாக்குறுதியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் அரக்கோணம் தொகுதியிலேயே வந்து தங்கி இருந்து 5 ஆண்டு காலம் உங்களோடு இருந்து அவர் மக்கள் பணி ஆற்றுவார். அவருக்கு அவருடைய தந்தைதான் அரசியல் குரு. அவரிடம் அரசியல் கற்றவர். அவரால் வளர்க்கப்பட்ட பல இளைஞர்கள் அரக்கோணம் பகுதியிலே ஏராளமானவர்கள் உண்டு. பௌத்தத்தை வெகுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற துடிப்போடு எழில்மலை அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். எப்போதும் நீலச்சட்டையே அணிந்திருப்பார். அவர் நாடாளுமன்றத்திற்கு போன போதும் அந்த நீலச்சட்டை தான். இந்திய ஒன்றிய அமைச்சரான பிறகும் அதே நீலச்சட்டை தான். ஒருபோதும் அந்த அடையாளத்தை அவர் திறக்கவில்லை. அந்த நீலச்சட்டையை அவர் கழற்றவில்லை. வன்னியர் சமூகத்தினருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆன பிறகும் தனக்கான நீல அடையாளத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் வந்துவிட்டேன், அதில் பெரும்பான்மையானவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்றெல்லாம் அவர் கருதவில்லை, தயங்கவில்லை. அவருடைய பழைய அடையாளம் என்னவோ
அவருடைய ஒரிஜினல் அடையாளம் என்னவோ அதை மாற்றிக்கொள்ளாமலேயே கடைசி வரையில் இருந்தவர் தலித் எழில்மலை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு அரக்கோணம் பகுதியில் ஏராளமானவர்கள் நாக்பூருக்கு செல்லுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் அந்த நினைவில்லத்திற்கு செல்லுகிறார்கள் என்றால் அதற்கு பாதை போட்டு கொடுத்ததில் தலித் எழில்மலை அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆண்டுதோறும் நாக்பூருக்கு சென்று வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது. இவருடைய தந்தை அவருக்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூக பொறுப்புணர்வோடு தொண்டுள்ளத்தோடு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற புரிதல் உள்ளவர், கடப்பாடு உள்ளவர். அவர் வெற்றி பெற்றால் கட்டாயம் இந்த தொகுதியிலேயே தங்கியிருந்து உங்களுக்கான குரலை சட்டமன்றத்திலே உரத்து ஒலிப்பார், உரத்து பேசுவார், வாதாடுவார், போராடுவார். இந்த தொகுதிக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலே அவரால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் என்கிற வாக்குறுதியை தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எந்த அரசியல் பின்னணியில் இருந்து வந்தவர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் என்பதை யாரும் எடுத்துச் சொல்ல முடியாது. அவர் பேசியிருப்பாரா என்பது கூட சந்தேகம்தான். சட்டமன்றத்தில் அதிமுக தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டை சிதைக்க முயற்சிக்கிற பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறது. பாஜக ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. அது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்ற கட்சி அல்ல. பெரியாரை ஒரு தலைவராகவே ஏற்காத கட்சி. இன்றைக்கும் பெரியாரை மிகவும் கொச்சைப்படுத்துகிற கும்பல் தான் பாஜக கும்பல், RSS கும்பல், சங் பரிவார் கும்பல். மார்க்சியத்தை அவர்கள் சீண்டியே பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் இந்த மாமனிதர்களின் கொள்கைகள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் அரசியல் தான் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், உழைக்கும் மக்களுக்கான அரசியல், பாட்டாளி மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை முழுமையாக வெறுக்கிற கும்பல் தான் பாஜக கும்பல். ஜெயலலிதா அம்மையாரே மோடிக்கு சவால் விட்டார் என்பது வரலாறு. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஜெயலலிதா அம்மையார் திமுகவை விமர்சித்ததை விட, எதிர்த்ததை விட, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விமர்சித்ததை விட, எதிர்த்ததை விட மிக ஆக்ரோஷமாக மோடியை எதிர்த்தார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என்று சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையார். நான் பாப்பாத்திதான் என்று சட்டசபையிலேயே சொன்னவர். பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணியா இருந்தாலும் கூட பார்ப்பனர்களுக்கான இயக்கமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக, மூர்க்கமாக எதிர்த்தவர் ஜெயலலிதா அம்மையார். இது வரலாறு, பொய் அல்ல, புரட்டல்ல, இட்டு கட்டும் கட்டுக்கதை அல்ல, இது வரலாறு. அது மட்டும் அவர் சொல்லவில்லை. நான் ஒரு பெரும் வரலாற்று பிழையை செய்துவிட்டேன், பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தது நான் செய்த வரலாற்று பிழை, ஆட்சி அமைவதற்கு நான் துணை இருந்து விட்டேன் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். அத்தோடு விட்டுவிடவில்லை, மேலும் சொன்னார், அதிமுக எந்த காலத்திலும் பாஜகவோடு எந்த சூழலிலும் கூட்டணி வைக்காது. எதிர்காலத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார்.
ஆனால் அந்த அம்மையாருடைய அரசியல் வாரிசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கும் துரோகம் செய்து இன்றைக்கு பிஜேபியை தனது தோள்களிலே தூக்கிக் கொண்டு வீதி வீதியாக வருகிறார். அதிமுக தொண்டர்களை வைத்து பாஜக பெயரை எழுத வைக்கிறார், சின்னங்களை வரைய வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய துரோகம், தமிழர்களுக்கு செய்கிற துரோகம். பெரியாரை ஏற்காத கட்சி, சமூக நீதியை ஏற்காத கட்சி, அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி, அண்ணா முன்மொழிந்த மாநில சுயாட்சியை ஏற்காத கட்சி, அண்ணாவையும் விமர்சிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பெரியாரும் அண்ணாவும் தானே அதிமுகவின் கொள்கை ஆசான்கள். கலைஞரோடு இருக்கிற திமுக அண்ணா உருவாக்கிய திமுக இல்லை, நான் உருவாக்குகிற திமுக தான் அண்ணாவின் திமுக என்று சொல்லுவதற்காகத்தானே அதை அண்ணா திமுக என்று பெயர் வைத்தார் எம்ஜிஆர். அப்படி அண்ணா மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியலை சிதைக்கிற வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்றால் அதிமுகவுக்கு ரெட்டேலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்குத்தான் போய் சேரும். இந்த தொகையை நீங்க ரெட்டேலைக்கு போடுகிற ஓட்டு அதிமுகவுக்கு போடுவதாக பொருள் ஆகாது. ஏனென்றால் அதிமுக என்பது பிஜேபியின் இன்னொரு அணியாக மாறிவிட்டது. அவர்களின் கட்டுக்குள் போய் சிக்கிக் கொண்டது. சுதந்திரமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலைக்கு அதன் தலைவர், பொதுச் செயலாளர், மேலாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக இருக்கிற பாஜக வலிமை பெறும், பெரியாரை எதிர்க்கிற பாஜக வலிமை பெறும், அரசமைப்பு சட்டத்தையே மதிக்காத பாஜக வலிமை பெறும். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை ஏற்காத பாஜக வலிமை பெறும். தமிழர் விரோத கட்சி, தமிழர் பண்பாட்டு விரோத கட்சி, திருவள்ளுவருக்கே காவி உடையை உடுத்தி அவரை காவிமயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிற கட்சி. பெரியார் சிலையை சேதப்படுத்துகிறார்கள், பெரியாரை செருப்பு மாலை அணிவித்து கொச்சைப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட தமிழர் விரோத கட்சி, அந்த கட்சி வலிமை பெறுவதற்கு அதிமுக இங்கே வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட அதிமுகவுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? மீண்டும் மீண்டும் அந்த தவறை இழைக்க போகிறீர்களா? உங்களுக்காக பாடுபட, உங்களுக்காக போராட, உங்களுடைய உரிமை குரலை ஓங்கி உரத்து ஒலிக்க கடந்த 35 ஆண்டு காலமாக இந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரக்கோணம் தொகுதியில் இந்த முறை ஒரு வாய்ப்பு தாருங்கள். இவர் மெத்த படித்தவர், வழக்குரைஞர், வாத திறமை உள்ளவர், இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் செயல்பட்டு வருபவர். ஆகவே அவரால் உங்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச முடியும், உங்கள் கோரிக்கைகளை எடுத்துரைக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சராக இருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகளால் என்ன கோரிக்கைகளையும் வென்றெடுக்க முடியும். ஆகவே இந்த வேட்பாளருக்காக நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள். இதுவரை இந்திய மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத விடியல் பயணம் திட்டம், மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதற்கான திட்டம். இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதம் 1000, வருடத்திற்கு 12,000, 5 ஆண்டுகளுக்கு 60,000 ரூபாய். தமிழ்நாடு முழுவதும் 1.25 கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளில் 1.25 கோடி பேர், 125 லட்சம் பெண்கள்.
இப்போது அந்த 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தப் போவதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். மாதம் 2000 ரூபாய் என்பது ஒரு குடும்ப தலைவிக்கு கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய பயனுள்ளதாக அமையும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல நான் முதல்வன் திட்டம், அது மாணவ செல்வங்களின் தனித்திறன்களை வளர்க்கிற வலுப்படுத்துகிற திட்டம். அதற்கும் உதவித்தொகை, ஊக்கத்தொகை. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் பள்ளி பிள்ளைகளுக்கான, புதிய தலைமுறைக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டங்கள் இல்லை. காமராஜர் காலத்திலே மதிய உணவு, எம்ஜிஆர் காலத்திலே அந்த மதிய வேளையில் சத்துணவு, கலைஞர் காலத்திலே ஒவ்வொரு நாளும் முட்டையுடன் கூடிய சத்துணவு, சத்து உருண்டை, மாவுருண்டை அளிக்கிற திட்டம். அது முழுமையான சத்துணவு திட்டம். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் காலை சிற்றுண்டி திட்டம் இப்போது 8ஆம் வகுப்பு வரை அது நீட்டிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறார். இந்த சாதனைகள் எல்லாம் இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் இல்லாத புரட்சிகரமான அறிவியல் நோக்கோடு உருவாக்க பெற்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். ஆட்சிக்கு வந்தவொடனே இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். அவங்க விரும்புற பொருளை விரும்புற கடையில விரும்புற பிராண்ட வாங்கிக்கலாம். கட்சி பணத்தை எடுத்து கொடுக்கல, அரசாங்க பணம் தான். அரசாங்க பணத்தை கொடுக்கிறத சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஒரு புரட்சி. அது அதிகாரப்பூர்வமாக வழங்குவது. அதாவது பெண்களுக்கு இதை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. உங்களுக்கு நாங்க ஒன்னும் உதவல, என் பையிலிருந்து நான் காசு கொடுத்தா உதவுறது. நான் கஜானாவிலிருந்து எடுத்து கொடுக்கிறேன். அங்க இருக்கிற கஜானாவில் இருக்கிற பணத்துல உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார் முதலமைச்சர். நான் பொதுவான திட்டம் போடுகிறேன், சாலை அமைக்கிறேன், குடிநீர் தொட்டியை கட்டுகிறேன், உனக்கு மற்ற எல்லா பொது பயன்பாட்டுக்கான வேலைகளையும் செய்கிறேன். நேரடியாக நீயும் அதில் பயன்பெறுகிறாய். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெண்ணின் வங்கி கணக்கிலும் கஜானாவில் இருந்து நேரடியாக உரிமை தொகை வழங்கப்படும் என்ற திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த முதலமைச்சரும் கொண்டு வரவில்லை. இது பெண்களை மையப்படுத்துகிற, பெண்களை மேம்படுத்துகிற, பெண்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கிற, பெண்களின் ஆளுமையை பெருக்குகிற திட்டம். விமன் எம்பவர்மெண்ட். இந்த திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? அப்படி என்றால் அந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கு ஒரு சினிமா ஹீரோ வந்திருக்கிறார், விசிலடிக்கிறார். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்குத்தான் அனுப்ப வேண்டும், அங்கேதான் விசிலடிக்க முடியும். திரையரங்குகளில் தான் விசிலடிக்க முடியும், சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. ஆகவே அந்த மாயைக்குள் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவருக்கு தெரியும் இந்த தேர்தலில் அவரால் தனித்து வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவரால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நின்று வாக்குகளை பிரிக்கிறார். வாக்குகளை பிரிப்பதன் மூலம் யாருக்கு பயன் என்பதும் அவருக்கு தெரியும். யாருக்கு அது சாதகமாக போய் முடியும் என்பதும் அவருக்கு தெரியும். பிஜேபியை தனது கொள்கை எதிரி என்று சொல்லுகிறவர் பிஜேபி வலிமை பெறுவதற்கு இந்த வேலை செய்யலாமா? அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலேயே பிஜேபி கொள்கை எதிரி என்று அவர் விரும்பியிருந்தால் டிஎம்கேவை வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். வீழ்த்தட்டும், அது அவருடைய நிலைப்பாடு, அது அவருடைய தனிப்பட்ட அரசியல், அது வேறு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று காட்டுகிற அந்த துடிப்பை உண்மையிலேயே நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு போய் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா அது கரெக்டான அரசியல் உத்தி. அதிமுகவையும் பாஜகவையும் சேர விட்டு, இணைய விட்டு, கூட்டணி அமைய விட்டு,
நான் திமுகவை ஒழித்து கட்டுவேன், திமுக கூட்டணியை ஒழித்து கட்டுவேன் என்றால் உனக்கு அதுல பயன் இல்லை, நீ ரீப்ளேஸ் பண்ண போறதில்லை. திமுகவை ஒழித்து விட்டு தாவேக ஆட்சிக்கு வர போறதில்லை, அது உங்களுக்கே தெரியும். அப்ப யாரை ஆட்சிக்கு வர நீங்கள் வழிவகுக்கிறீர்கள்? அதிமுக தனித்தான் இருக்கிறது. அதிமுக என்பது பிஜேபியோடு இருக்கிறது. அதிமுக பிஜேபி வலிமை பெறுவதை விஜய் விரும்புகிறார் என்றுதானே பொருள். திமுகவை வீழ்த்துவேன் என்று பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மீச்சு பேசுகிறவர், திமுக கூட்டணியை தோற்கடிப்பேன் என்று சொல்லுகிறவர், சரி, அது உங்கள் விருப்பம், செய்யுங்கள். ஆனால் அந்த இடத்தில் யார் போய் அமரப்போவது? விஜயால் முடியாது. 33-34% ஓட்டு வாங்கணும். அதிகபட்சம் 10% வாங்குவார்னு எழுதுறாங்க. 10% எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற முடியாது. 10% வாக்குகளால் எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற முடியாது. இப்ப ஓட்டை பிரிக்கிறது, யாரு ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவர் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறார்னா, அவர் ஜோசப் விஜய், அதாவது கிறிஸ்டியனா. அதனால இந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் பல்ல இடிச்சுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. திமுகவுக்கு போடுற ஓட்டெல்லாம் மாறி இந்த பக்கம் விழுந்துரும். அப்ப திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரா விழுந்துருவாங்க. அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. முஸ்லீம் ஓட்டெல்லாம் தொடர்ந்து அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓட்டை கொஞ்சம் பிரிச்சா திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 300 ஓட்டுல 400 ஓட்டுல தோற்று போவாங்க. அந்த இடத்துல அதிமுக பிஜேபி ஆட்கள் வெற்றி பெறுவாங்க. இதுதான் கணக்கு. இப்ப விஜயுடைய நோக்கம் என்ன? அவர் திமுகவுக்கு மாற்றா, அல்லது அதிமுகவுக்கு மாற்றா, அல்லது பிஜேபிக்கு மாற்றா? இன்னும் 10 வருஷம் ஆகணும். அதுக்கெல்லாம் போய் கீழே போய் மக்கள்கிட்ட எங்களை மாதிரி நடந்து போய் தெரு தெருவா அலைஞ்சு ஊர் ஊரா போய் பேசி கொடி ஏற்றி சோரத்து எழுதி அதெல்லாம் செய்யாம நேரா கட்சியை தொடங்கின முதலமைச்சர். தோழர்களே, அவர் மேல எனக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. ஆனா நான் அரசியல் கணக்குகளை பேசுறேன், அரசியல் கணக்குகளை பேசுகிறேன். இப்ப இந்த ஊர்ல நீங்க 50 ஓட்டு விஜய்க்கு போடுறீங்கன்னா அந்த 50 ஓட்டு விஜய் வெற்றிக்கு பயன்படுமா? விஜய் வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவாரா? அப்ப யாருடைய வெற்றியை நீங்கள் பாதிக்க விரும்புகிறீர்கள்? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப முஸ்லீம் ஓட்டையும் கிறிஸ்தவ ஓட்டையும் தலித் ஓட்டையும் ஏமாந்த ரசிகர்களின் ஓட்டையும் தனியே பிரித்து திமுக கூட்டணியை வீழ்த்தி அதிமுக பாஜக இங்கே ஆட்சி அமைய இவர் வழிவகுக்கிறார் என்றால் அதிமுகவை 2 மாசம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஒருவேளை தப்பித்தவறி அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சராக உட்கார்ந்தால் தப்பித்தவறி அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் பாருங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா 2 மாசம் கூட எடப்பாடி அங்க உட்கார விட மாட்டாங்க. அமித்ஷா மோடி கும்பல் அவரை தூக்கி எறிஞ்சிருவாங்க. காரைக்குடி ராஜா, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், யாராவது ஒரு ஆள் அங்க உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் அதிமுக அவ்வளவுதான். அதிமுக சுவாகாதான், விழுங்கி ஏப்ப விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே உருவாகிவிடக் கூடாது என்பதால் தான் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து நிற்கிறான். ஏன்னா இவர் ஏமாலியா இருக்கிறாரு. இவர் போயிருந்தா எடப்பாடியோட போயிட்டு இருந்தா ஒரு 30 சீட் 40 சீட் வாங்கிருக்கலாம் இல்லையா? குறைஞ்சது ஒரு 20 சீட்டாவது வாங்கியிருக்கலாம், அல்லது குறைஞ்சது ஒரு 15 சீட்டாவது டபுள் டிஜிட்ல வாங்கியிருக்கலாம், இன்னும் ஒரு 7-8 பேருக்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கலாமே அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அவங்க ஒன்னும் நம்ம அக்கறையில சொல்லல. அப்படி வெளியே வந்திருந்தா திமுகவை பலவீனப்படுத்த முடியும். அதுதான் அவங்க நோக்கம். நம்மளை புறவோக் பண்றதெல்லாம், தூண்டி வர்றதெல்லாம் அதை ஆசைப்பட்டு விஜய் கூப்பிடுறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்கிறார், அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார். விஜய் தான் சொல்லுகிறாரு, வர வேண்டியது தானே. அது அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்ட். யாருது? விஜய் கட்சி. இன்னும் சோதித்து பார்க்கப்படவில்லை, எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. அவருக்கு எவ்வளவு ஓட்டு விழும், எத்தனை சதவீதம் விழும், அவரால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் எதுவுமே தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதை நம்பி திருமாவளவன் வெளியே வரணும்னு பல பேர் தூண்டி பார்த்தாங்க, ஆசை காட்டி பார்த்தாங்க, மயக்க முயற்சித்தார்கள்.
நான் வெளிப்படையாக சொன்னேன், எல்லா கதவுகளையும் சாத்துகிறேன். பிஜேபியோடு எப்போதும் இல்லை, பாமகவோடு எந்த காலத்திலும் இல்லை. நண்பர் விஜய் விடுத்த அழைப்பையும் நாங்கள் ஏற்கவில்லை. இந்த அணியில் தான் தொடருவோம். ஏன் இந்த அணியில் தொடருவோம்? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் மார்க்ஸ் ஆகியோரின் அரசியலுக்கு எதிரான சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றி விடக்கூடாது. நாம் பேசும் சமூக நீதி அரசியலுக்கே அடிமடியில் கை வைக்கிற கும்பல். இப்ப கூட ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் சொல்லி ஒரே தேசம் ஒரே தேர்தலை கொண்டு வரப்போகிறார்கள், டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்போகிறார்கள். ஆபத்தான அரசியல் சக்தி பாரதிய ஜனதா கட்சி. அந்த சக்தியை நான் தனித்து நின்று வீழ்த்த முடியாது. அதனால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்துதான் வீழ்த்த முடியும். அந்த சக்தியுள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். அதனால்தான் 9 ஆண்டுகளாக இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்குகிறது. எனவே இந்த ஆட்சி தொடர, சாதனைகள் தொடர, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி பீடத்தில் ஏற அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் எழில் கரோலின் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். எம்ஆர்எஃப் கம்பெனியில் 100 வாலிபர்களை கான்ட்ராக்ட் பேஸ் வேலை செய்கிறார்கள். இந்த பஞ்சாயத்திற்குட்பட்ட தினக்கூலியாக வேலை புரிகிறார்கள். அவர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க இப்ப எம்ஆர்எஃப்ல தான் தலைவராக இருக்கீங்க, அதை அவங்க பாத்துக்குவாங்க. தொழிற்சங்க தலைவர். ரைட் ரைட். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். திமுக ஆட்சி தொடர, முதலமைச்சரின் சாதனைகள் தொடர, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு எழில் கரோலின் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.